இது வந்து எப்படின்னா, இது வந்து ஆட்சியாளர்கள் வந்து ஒருத்தர் பின்னாடி போக முடியாது. ஆனால் இந்த நாட்டில் வந்து ஆட்சியாளர்கள் வந்து செய்கிறது ஒன்றே ஒன்று அற்புதமான செயல். திராவிட மாடல் ஒரு செயல் செய்து அற்புதமான மாடல். என்ன செயல்? காலையில் 6லேருந்து நைட்டு 11 வரைக்கும் தண்ணி கடையை திறந்து வச்சிருக்கு. 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து மக்களை வந்து நாங்க 2 திராவிட கட்சி தமிழகத்தை ஆளைனா நீ பீகார்ல, பஞ்சாப்ல, ஹரியானால போய் பிச்சை எடுத்துக்கிட்டு அப்பா டக்கர் இல்லாம என்ன ஒன்ன மாதிரி என்ன பரதேசி நாயங்க, குடிகார நாயங்க, உங்க திராவிட மாடல் சாராயங்கள்ல சாராயத்தை குடிச்சிட்டு நீங்க வைக்கிற கஞ்சாவை குடிச்சிட்டு மதி மயங்கி என்ன செய்யறோம்னு தெரியாம யாரா பார்த்தாலும் அவளை கண்ணி பண்ணாவே தெரியும். உனக்கு தான் உடுக்கடிக்கணும். உனக்கு சாமி வந்தா தான் நீ ஆடுற, சாமி வந்த மாதிரியே ஆடுற. அண்ணா நீங்க நாட்டை பாருங்கண்ணே, ஏசியை போட்டு கால் மேல காலை போட்டுக்கிட்டு அப்படி ஒய்யாரமா உட்காந்துட்டு அப்படி டெலிவிஷன்ல பாக்காதீங்கன்னா, ஊருக்குள்ள வாங்க, நடங்க, மக்களோட பழகுங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ திமுக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வந்து இந்த திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம், மக்கள் வந்து செழிப்பாக இருக்காங்க எங்களுடைய ஆட்சியில் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய விஷயங்களை பேசிட்டும் இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாக சைலண்ட்டாக இருக்காங்க. இந்த சைலண்ட்டுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எலெக்ஷன் வருதுல்ல, இப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து மூளையை போட்டு அங்கே புளியறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, யோசிப்பாங்க எப்படி மக்களெல்லாம் எப்படி கவர் பண்ணுறது. ஏதாச்சும் மழை வருமா, வந்தால் ஏதாச்சும் வெள்ள நிவாரணம் கொடுப்போம், இல்லை மழையே வரலன்னா கூட ஏதாச்சும் வேறு வெள்ள நிவாரணம் கொடுப்போம், வெள்ளை இருக்கே நிவாரணம் கொடுப்போம். என்ன செய்யலாம், ஏதாச்சும் ஒரு கள்ள சாராய கூட செத்தாலாச்சும் ஒரு 10 லட்சம் கொடுத்து பேரை பிரபலம் பண்ணுவோம். இந்த மாதிரி அவங்க மூளைக்காரங்க இல்லையா, திராவிட மாடல்னா மூளை பெருசாக இருக்கும், அப்படியே போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. இப்போ இந்த சைலண்ட்டுக்கு காரணமே வந்து அடுத்து யாரை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கு திமுக அப்படின்னு சொல்றீங்களா? எலெக்ஷன் வருது, இப்போ யாரும் வாயை விட்டுறாதீங்கடா, எலெக்ஷன் டைம்டா, 3 மாதத்துக்கு முன்னே பேசணும் மறந்துடுவாங்கடா, கரண்டில் எதையும் பேசிடாதீங்கடா, யார் மேலே கை வச்சிடாதீங்கடா, எந்த சாராய கடனை போய் கட்டிங் வாங்கிடாதீங்கடா, யாரையும் வந்து பாலியல் பண்ணிடாதீங்கடா சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. சொல்ல அமைதிப்படுத்தி வச்சிருக்காங்க. இல்லை, அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனால் தொடர்ச்சியாக 2-3 நாளாக வந்து பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது ஆட்சியின் அவலநிலை, காவல்துறையின் மெத்தனம், வழக்கறிஞர் வந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்காததுனால காரணம். இது வந்து எப்படின்னா, இது வந்து ஆட்சியாளர்கள் வந்து ஒருத்தர் பின்னாடி போக முடியாது. ஆனால் இந்த நாட்டில் வந்து ஆட்சியாளர்கள் வந்து செய்கிறது ஒன்றே ஒன்று அற்புதமான செயல். திராவிட மாடல் ஒரு செயல் செய்து அற்புதமான மாடல். என்ன செயல்? காலையில் 6லேருந்து நைட்டு 11 வரைக்கும் தண்ணி கடையை திறந்து வச்சிருக்கு, பிராந்தி கடையை திறந்து வச்சிருக்கு. கஞ்சாவை சர்வ சாதாரணமாக புழங்க விட்டுட்டு கஞ்சா வியாபாரிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. போதை பொருள் ரொம்ப பரவசமாக இருக்காங்க மக்கள் எல்லாம். அப்போ என்ன பண்ணாலும் அந்த போதையில் தான் நான் பண்ணுறேன். ஏமா நீங்கள் தான் கஞ்சா விற்கிறீங்களா? நான் ஏன் விற்கிறேன்? அப்புறம் கஞ்சா விற்கிறேன். நாடு நாசமாகிட்டு இருக்கு, புருஷன் கூட படுக்க முடியல, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, பிள்ளைங்க ஒரு கடைக்கு போக முடியல, தனியா இருக்க முடியல, வீட்டுல வயசு பிள்ளைங்க கெடுத்துட்டு குட்டிச்சவராக்கி பரதேசி நாயங்க கொலை பண்ணிட்டு போயிடுறானுங்க. தப்பா பேசுறேன். 6 மணில இருந்து 6 மணி வரையும் கடை திறந்து 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு மூடுற கடையை 6 மணில இருந்து 6 காலையில 6 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. யார் சொன்ன? அந்த அம்மா சொன்ன. அந்த அம்மா போய் பார் இருக்கு 12 வரைக்கும் இருக்கு, 11 போறவங்க அவன் எத்தனை மணிக்கு மூடுறானோ தெரியாது. 9 மணிக்கு மூணுனா அவன் 8:50க்கு ஃபுல் பாட்டில் வாங்கி வச்சிருவான், 4 பீர் வாங்கி வச்சிருவானுங்க, வச்சுட்டு இவனை குடிக்கிறானுங்க 12 வரைக்கும். ஏன்டா பாரை திறந்து வச்சிருக்கீங்க? 12 வரைக்கும் பாரை திறந்து ஆம்லெட் என்ன போட்டு கொடுக்குறீங்க? நைட்டாக வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிருப்பான், மறுநாளுக்கெல்லாம் 6 மணிக்கு வச்சு குடிக்க ஆரம்பிச்சிடறான். பொண்டாட்டி தெரியல, புள்ள தெரியல, மாமியார் தெரியல, அம்மா தெரியல, அப்பா தெரியல, பொண்கள்லாம் யாருன்னே தெரியல, பெண்கள் பூரா யாரை பார்த்தாலும் போக பொருளாக தெரிய ஆரம்பிச்சிட்டு. காரணம் இந்த போதை தான். அதுக்கு என்ன செய்யணும்னா, இதை நாங்கள் வந்து மக்கள் மேலே குறை சொல்ல மாட்டோமா,
ரொம்ப சீப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிட்டு தெருவுக்கு 2 கடை 3 கடை, ஒரு கடை இருக்கு, கூட்ட நெரிசல் அதிகமாக்குனா பக்கத்துலேயே ஒரு கடை, நிறைய கடை, பிராந்தி கடை. கஞ்சா வந்து தெருவுக்கு தெரு விற்கிது. எங்க கஞ்சா இல்ல? கஞ்சா விக்குதுன்னு சொல்றீங்க, அத நீங்க அந்த ஆதாரபூர்வமா அவங்க மீது வந்து உங்க டிவியை திறந்தாலே கழுவி ஊத்துறாங்க. ஆதாரபூர்வமா என்னத்தை தர்றவங்களுக்கு அந்த ஆதாரங்களை கோர்ட்ல ஒப்படைச்சு நீங்க உங்க நியூஸ்ல உங்க சேனல்ல போடுறீங்க 5 கிலோ கஞ்சா பிடிப்பட்டது, பெண்ணிடம் 5 கிலோ கஞ்சா இருந்தது, புழக்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கோம்னு சொல்றாங்களே. எங்க பிடிக்கிறாங்க? உலாத்தாம் போதுதான் பிடிக்கிறாங்க. திருவள்ளிக்கேரில பிடிச்சான்றாங்க, மவுண்ட் ரோட்ல பிடிச்சான்றாங்க, டி நகர்ல பிடிச்ச. இது வரைக்கும் எப்படி வந்துச்சு உள்ள? இவங்க என்ன பண்ணணும்? கஞ்சா பிடிக்கிறாங்கல்ல, அவனுங்களை புட்டிச்சான கசையடி அடிச்சு எங்க இருந்து வாங்கின, யாரை கொடுத்தான்னு அந்த டீமை பிடிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. செய்ய சார் ரொம்ப நேரமா மௌனமாவே இருக்காரு. அப்போ சார் இந்த குற்றங்கள்லாம் நீங்க தான் பண்றீங்க. எங்க அவருக்கு பயம், எங்க அவருக்கு மேல சொல்லிட போறணும்னு. இந்த அம்மா இருக்க, அதாவது கல்யாண வீட்டுக்கும் போகும், இளவு வீட்டுக்கும் போகும். அந்த அம்மா பேசுற பேச்சு அதை சார்ந்ததுதான். சரியா? நல்லதே தெரியாது அதுக்கு. நாங்க கஞ்சாவை பிடிச்சதுனால ஜீரோ கஞ்சான்றீங்க. ஆமா, ஜீரோ கஞ்சான்னு சொன்னாரு, இருக்கலாம். ஆனா பட் நாங்க கஞ்சா உள்ள வந்து மேக்சிமம் நாங்க வந்து ஜீரோ அளவுக்கு நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப நீ இன்னொன்னுமா, கண்ணுக்கு தெரிஞ்சதே இவ்வளோ அப்படின்னா கஞ்சாங்கிறது பத்திரம் இல்லம்மா, போதை வஸ்துக்கள் வந்து கஞ்சா மட்டுமா இருக்குது. தமிழகத்துல கஞ்சா மட்டும் இல்லாம மற்ற பொருட்களும் போதை வஸ்துக்கள், போதைன்னா இந்த பிராந்தி கடையெல்லாம் திறந்துருக்குல்ல, 12 மணில இருந்து 10 மணி வரையும் இருக்குல்ல. அம்மா தான் சொல்றாங்கல்ல, பாட்டில வாங்கி வச்சுக்கிறானுங்க, குடிக்கிறானுங்கன்னு எல்லாம். ஆமா, அந்த நீ தானேமா சொன்னீங்க. அப்ப அத பாரு, நாங்க வந்து விக்கல, கவர்மெண்ட் விக்குது. கவர்மெண்ட் யாருன்னா கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் யாரும் இல்ல, கவர்மெண்ட் விக்குது. ஏற்கனவே எம்ஜிஆர் கவர்மெண்ட் வித்துச்சு, ஜெயலலிதா கவர்மெண்ட் வித்துச்சு, எடப்பாடி கவர்மெண்ட் வித்துச்சு. இப்ப நம்ம திமுக அரசும் அவங்க எல்லாம் வேண்டான்னு சொல்லிதான் ஒதுக்கி வச்சிருக்கோம். அதெல்லாம் அப்படி அவங்க வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருந்தா அவங்க ஓட்டு சேர்ந்துல எங்களுக்கு வந்திருக்கணும். அவங்களுக்கு மாற்று நீங்கன்னு சொல்றீங்க, அப்போ உங்களுடைய மாற்று என்ன? அவங்கள வேண்டான்னு சொல்லி இருந்தா அவங்க வாங்கின ஒரு ஜீரோல தான் இருந்திருக்கணுமே தவிர 65 எம்எல்ஏ அவங்க ஜெயிச்சிருக்க கூடாது. 65 எம்எல்ஏ ஜெயிக்கும் போது என்ன, அவங்களையும் ஆதரிச்சு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, எங்களையும் ஆதரிச்சு தான் வாக்களிச்சாங்களே தவிர. ரெண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்து மக்களை வந்து நாங்க 2 திராவிட கட்சி தமிழகத்தை ஆளைனா, நீ பீகார்ல, பஞ்சாப்ல, ஹரியானால போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. அப்பா டக்கர் இல்லாம என்ன ஒன்ன மாதிரி என்ன ஸ்டாலின் என்ன ஆட்சி பண்றாரு. இன்னொரு அந்த நிலைமை வந்து இங்கேயும் வரும் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு மஸ்ரும் வராது. எவனா வாயில நடந்துகிட்டு இருக்கு. இங்க இப்ப இதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. நாங்க வந்து கொஞ்சம் அடக்கி வாய்ச்சிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா தேர்தல் நேரம். வாய் விட்டுட்டா ஓட்டு கிடைக்காது. அது நான் வாய் விட்டுறதுக்காக இல்ல, நம்ம வந்து காவல்துறை வந்து ரொம்ப கடிவாளம் போட்டு தான் நாங்க வச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த கடிவாளத்தை லேசா ஒதுக்குன உடனே இந்த காவல்துறை வந்து கொஞ்சம் மெத்தன போக்க கடைபிடிச்சிச்சு. இப்ப வந்து போலீஸை நாங்க முடிக்கிட்டோம். இப்ப எங்கெங்க குற்றங்கள் வந்து ரொம்ப நடக்குதோ அங்க எல்லாம் இருக்கக்கூடிய எஸ்பி டிசி வரையும் எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர். எல்லா இடத்துலயுமே குற்றங்கள் நடக்குது. கல்லூரியில நடக்குது, வீட்ல இருந்தா நடக்குது, ரோட்ல போனா நடக்குது. கல்லூரியில இப்ப அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் இப்பதானே நடந்திருக்கு. கல்லூரியில் நடக்குதுன்னு கூவிட்டே அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க வந்து கம்பேர் பண்ண கூடாது. நடந்துகிட்டே ஆயிட்டு இருக்கு. அம்மா நடந்துகிட்டே ஆயிட்டு இருக்கோம். பொம்பளை பிள்ளை பாப்பலபான்னு ரோட்ல போனாக்கா அதை பார்க்க. கல்லூரியில ஒரு மாணவி படிக்க போயிருக்காங்க. கல்லூரியில ஒரு மாணவி அவுத்து போட்டு போறாங்க. அவுத்து போட்ட மாதிரி ஜட்டி போட்டு இல்ல இந்த பொண்ணாச்சு கஞ்சி அடிச்சுட்டு வாவான்னு கூப்பிடுறாளுங்களா? பரதேசி நாயங்க, குடிகார நாயங்க. உங்க திராவிட மாடல் சாராயங்கள்ல சாராயத்தை குடிச்சிட்டு நீங்க வைக்கிற கஞ்சாவை குடிச்சிட்டு மதி மயங்கி என்ன செய்யறோம்னு தெரியாம யார பார்த்தாலும் அவளை கண்ணி பொண்ணாவே தெரியுது. 90 வயசு கிழவிய பார்த்தாலும் பொண்ணு மாதிரி
தெரியுது. குற்றம் செய்யறவங்க ஏங்க அது ஒரு காலத்துல பொண்ணா இருந்தது தானே. கிளவிங்கிற கிளவின்னு சொல்லாது. அதுவும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்ததுதான் இப்ப கிளவி ஆயிருக்கு. சார் வயசு வித்தியாசம் இல்லாம குற்றங்கள் நடக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. குற்றங்கள் நடக்கிறது வந்து தடுக்கப்படும்டா. மேக்சிமம் எங்க அரசு நடவடிக்கை எடுத்து தடுத்துக்கிட்டு. 4.25 வருஷம் நடவடிக்கை எடுக்கலாம். 3 மாசத்துல இருந்து கிளிக்க போறீங்க நீங்க. நாங்க அத சொல்றதுக்கு நீங்க யாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மறுபடியும் 2026ல நாங்க வரும்னு சொல்லிட்டு. அதாவதுமா திமுக சொன்ன பயம் இல்ல. மக்களுக்கு வந்து அந்த அயோக்கியர்களுக்கு வந்து பயம் இல்லை. என்னடா போலீஸ், நம்ம திராவிட மாடல் போலீஸ் தானே, பிடிக்க போறாங்க, கூட்டு போறாங்க, எதையாச்சும் யாரையாச்சும் பேசினா விட்டுற போறாங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னா அலட்சியம். அப்போ காவல்துறை மேல அந்த பயம் விட்டு போச்சு. காவல்துறை கொஞ்சம் மெத்தனம் ஆயிடுச்சு. காரணம் வந்து எந்த கேஸ் மாட்டினாலும் உடனே டெலிஃபோன் வந்து எங்கே போகுதுன்னா திமுக அலுவலகத்துக்கு போகுது. அது நம்ம மச்சான், நம்ம மாமா, நம்ம சித்தப்பா பிள்ளை, பெரியம்மா பிள்ளை, நம்ம கவுன்சிலரோட புருஷா, கவுன்சிலரோட தங்கச்சின்னே, அண்ணே நம்ம எம்எல்ஏயோட மாமனாரோட ஒப்பாட்டியோட பிள்ளைண்ணே, அண்ணே நம்ம எம்பியோட சகலையோட பிள்ளைண்ணே, இப்படி போகுது ஃபோனு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறை வந்து ஒன்றும் பண்ண முடியல. கற்பனையிலே இது மிதக்குது. எங்க கட்சிக்கு இங்க பாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்க கட்சிக்காரன் யாரும் போன் பண்றது கிடையாது, புரிஞ்சுக்கோ. அப்படியே பார்த்தாலும் முன்ன எல்லாம் வந்து அதிமுக காலத்துல கரவேட்டி கட்டினவன் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல திரிவான். இப்ப எவனாவது திமுக காரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்னு சொல்லு, ஒரு வயலு போக மாட்டான். ஆமா, குற்றவாளி எல்லாம் வெளியில இருக்கான், நீ தான் உள்ள இருக்க. சும்மா இருமா, ரொம்ப ஓவரா தான் கொலிக்கிறீங்க. நீங்க 2 பேரும் வந்து சேர்ந்தீங்கன்னா ஒரு நாரி போகுது, சேனலே நாரி போகுது. சாம்பிராணி போடுங்க. ஆமா, சாம்பிராணி போட்டா சாம்பிராணி போடுங்க. ஆமா, உனக்கு தான் உடுக்கடிக்கணும். உனக்கு சாமி வந்தா தான் நீ ஆடுற, சாமி வந்த மாதிரியே ஆடுற. அண்ணா நீங்க நாட்டை பாருங்கண்ணே, ஏசியை போட்டு கால் மேல காலை போட்டுக்கிட்டு அப்படி ஒய்யாரமா உட்காந்துட்டு அப்படி டெலிவிஷன்ல பாக்காதீங்கன்னா, ஊருக்குள்ள வாங்க, நடங்க, மக்களோட பழகுங்க, மக்கள் என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. திமுகவுடைய சொந்த காசுல இருந்து நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காங்களா? எது திமுகவுடைய சொந்த பணத்துல இருந்து ஒரு நலத்திட்ட உதவிகளாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்ற கேள்வி. சொந்த பந்தத்துல என்ன நலத்திட்டம்? சொந்த காசு பணத்துல, சொந்த காசுல யாரு சூனியம் வைப்பா? சொந்த காசுல யாராவது சூனியம் வச்சுக்குவாங்களா? மக்களோட பணத்திலேயே வந்து மக்களுக்கு ஒரு சில விஷயம் கணக்குக்காக பண்ணிட்டு, மக்களுக்காக நாங்க நலத்திட்டம் பண்றோம், மக்களுக்காக வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு அரசு செய்யறது நலத்திட்டங்கள் வெட்டி விளம்பரம், கத்திரிக்காய் வெட்டினா வெட்டி விளம்பரம். நாங்க செய்யறத சொல்றோம், சொன்னதை செய்யறோம். இதுல என்ன உங்களுக்கு பெருசா இருக்கு? சொன்னதையும் செய்யறோம், சொல்லாதையும் செய்யறோம். காலை உணவு திட்டம், குழந்தைகளுக்கு காலையில உணவு போடுவோம் சொன்னோமா, போடுறோம்ல. அதுல பல்லி இருக்கும், பல்லி இருக்கு, பாம்பு இருக்குது. போ, நீ போய் என்னமோ தின்ன மாதிரி பேசுற, பொய்யிலே பேசி. செய்தி வரும், எந்த செய்தி வந்துச்சு எடுத்து காட்டு பாப்போம். தினமலர்ல ஒரே ஒரு செய்தி போட்டா அவன் அப்புறம் மன்னிப்பு கேட்டு அவனே செய்தி போட்டுட்டான். திமுக மிரட்டல், அதெல்லாம் எங்க அவரு நம்ம சாமி இருக்காரு, அவரெல்லாம் பயப்பட மாட்டாரு, புரியுதா? அவங்க எதிர்ப்புலயே தான் அந்த பத்திரிகை நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் அவங்க பயப்பட மாட்டாங்க. உண்மை தெரிஞ்சு அவர் போட்டுட்டாங்க, அவ்வளவுதான். சும்மா இருமா. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு என்ன செஞ்சோன்னு சொல்லுங்க. என்ன செய்யல? அவர் தலைவர், அவர் அண்ணே, இவர் நொண்ணே, இவர் வந்து மணியாட்டிக்கிட்டு வந்தாரு, காலையில சாம்பார் வாளியை தூக்கிட்டு வந்தாங்க, பள்ளி உழுவல, அதாவது பெருச்சாலி, இதெல்லாம் அவங்கள கேட்கல. உங்க ஆட்சியில நீங்க என்ன செஞ்சீங்க? 4.25 ஆண்டு காலமா 10 கிலோ அரிசியை தவிர, இலவச பஸ்ஸை தவிர வேற என்ன செஞ்சீங்க? மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தீங்களா? இல்லை. மக்களுக்கு வந்து கல்விக்கு ஏதாச்சும் ஆதாரமா நல்ல ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு கல்லூரியோ சீரமைச்சிங்களா? இல்லை. சாலையை சீரமைச்சிங்களா? குண்டும் குழியுமா இருக்கு, இல்லை. பஸ்ஸை வந்து புது பஸ் ஏச்சு விட்டீங்களா? பழைய பஸ்ஸை டிங்கிரிங் பண்ணி பெயிண்டை மாற்றி அனுப்புறீங்க, அதுவும் பராமரிக்கல. மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லை. சாராய கடை குறைக்கிறேன்னு சொல்லி குறைச்சிங்களா? மதுவை வந்து முற்றுன அழிப்போன்னு சொன்னீங்க, அழிச்சிங்களா? கஞ்சா புழக்கத்துல இருக்கு, பெண்கள் பாலியல் பண்ணி கொலை பண்றான், அவனுக்கு ஒரு தண்டனை தர துப்பு இருக்கா இந்த திராவிட மாடலுக்கு? அறுக்கணுமா? வெளிநாட்டுல பாலியல் பண்ண
அப்படியே அறுத்துருவானுங்க, கண்டமா வெட்டி போட்டுருவானுங்க. உன்னால என்ன முடியுது? பொத்தனாப்புல கொண்டு உள்ள வைக்கிறீங்க. இல்ல இப்ப பாக்குறீங்களா இல்லையா? நான் சொல்றது உண்மையா பொய்யா? இவரை கேளுங்க உண்மையா பொய்யான்னு. யாருக்காச்சும் தண்டனை ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்களா? 6 மாசத்துக்குள்ள வந்துருவாங்க. பாட்டு இது கூட்டு பாலியலா வந்துருவாங்க. தனியா பாலியல் பண்ணானா விட்டுருவாங்க. அப்ப அவனுங்களுக்கு துணிச்சல் வருமா வராதா? எதையாச்சும் ஒண்ணு போதையை ஒழிக்கணும், இல்ல அயோக்கியர்களை ஒழிக்கணும். 2 பேரையும் ஒழிக்க துப்பு இல்லை உங்களுக்கு. அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை ஒழிக்கிறோம். திமுகவை ஒழிச்ச தீரணுமா? நாடு நாசமா போச்சு. ஏன்னா அவர்கள்ட்ட திராணி இருக்குதா, தெம்பு இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா? ஒன்று மசரும் இல்லை, ஒன்றும் இல்லை. வந்தா அப்படி நின்றுக்குவாங்க. அப்போ முதலமைச்சர் அவருக்கு முடியல, வயசாயிடுச்சு. அவரை எந்த குறை, அவருக்கு வயசு கிடையாது. என்ன செய்யணும்? ஒன்று யார்கிட்டாச்சும் மாற்றி விடணும். பின்னாடி இருக்கிற உதயநிதி அவர்களுக்கு மாற்றி விடுறாங்களே. ஐயோயோயோ, அவர் பேசிட்டாலும் அப்படியே அறுத்து தள்ளிடுவார் உதயநிதி. ஒரே அரசியல் பேசணுமா? அரசியல் பேசணும். அதாவது இது மேடைக்கு மேடை நின்னா பார்த்தாது. மக்கள் படுற கஷ்டத்துல குறைகளை கேட்கணும், அந்த குறைகளை தீர்த்து வைக்கணும், அங்க களத்துல போய் நிக்கணும். சும்மா அப்படியே கேமரா வச்சுட்டு நாங்கள் திராவிட மாடல், நாங்கள் திராவிட மாடல், நாங்கள் திராவிட மாடல் சொன்னா பத்தாது. கூட பெரியாரை தூக்கிறது ஒரு தோல்ல தூக்கிட்டு திராவிட மாடல் ஒரு பக்கம் தூக்கிக்கிறது. தூக்கிட்டு சும்மா பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணனுக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது. அவர் வகிக்கிற பதவி அவரால் முடியல, அதனால பொம்மை முதலமைச்சர் ஆயிட்டார். 23ஆம் புலிகேசி ஆட்சி திராவிட மாடல் என்றால் 23ஆம் புலிகேசி ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதை அடிச்சு ஒழிக்கிறோம். அதுக்கு நாம் தமிழரால தான் முடியும், வேற யாராலும் முடியாது. எந்த கொம்பாத்தி கொம்பராலும் முடியாது. ஏன்னா இங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் கேர்பல். 2027 நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்க போது நாங்க வர்றோம், வரல, வெற்றி பெறோம், வெற்றி பெறல, அது வேற. வரக்கூடாது, 2 பேரும் ஒழிக்கும். சார், உங்களை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு சபதமே இவங்க எடுத்திருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்து சார்? எல்லாருமே சபதம் எடுத்துக்க வேண்டியதுதானே. அந்த அம்மா ஒரு அம்மா சபதம் எடுக்கிறதுனால எங்க கட்சி தோத்து போயிடும். நாம் தமிழர் சார்பா அட நீ வேற நாம் தமிழர் சார்பா? நாம் தமிழர் சார்பா? நாம் தமிழர்ல எவ்வளவு ஓட்டு வச்சிருக்காங்க? 8.2%, 36 ஓட்டு வச்சிருக்காங்க. 8 16 8 46 ஆகும், 8 46 ஆகும், ஆட்சிக்கு வந்துருவாங்க. அட ஏமா நீ வேற? இவங்க எங்க ஆட்சிக்கு வரணும்னா போய் அந்த ஆட்சியை தான் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டணும். நாங்க ஆட்சி பண்றது வந்து முக்கியம் இல்லம்மா. ஆட்சி பண்ற அத்தனை பேர் நாம் தமிழர் சீமானுக்கு பயப்படுறாங்களா இல்லையா? பயப்படுறாங்கல்ல. ஒரு தவறு செய்யும் போதே பயப்படுறாங்க. ஐயோ ஆரம்பிச்சிருவாரியா சீமான்? சீமான் தான் கேள்வி கேட்கிறாரு. வேற யாருக்கு திராணி இருக்கு? தமிழ்நாட்டுல எடப்பாடி எந்த கேள்வி வச்சு கேட்கிறாரா? என்ன கேட்டிருக்காரு? எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாரு. நான் வந்தா 3000 தரேன். திமுக எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் சொல்லியிருந்தாங்க, என்னென்ன திட்டங்கள் வந்து செய்யல, எவ்வளவு கொள்ளைகள் அடிக்கிறாங்க, எவ்வளவு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்கு. பொள்ளாச்சி கூட்டு பாலியல் எந்த ஆட்சியில் நடந்துச்சு? இருக்கும்போது குரல் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எந்த ஆட்சியில் நடந்துச்சு? இல்ல நீங்க கள்ளசாரா செத்தது எந்த ஆட்சியில் நடந்துச்சு? நீங்க கேட்டது அவர் ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. எடப்பாடி அவர்கள் எதுக்காச்சும் குரல் கொடுத்திருக்காருன்னு கேட்டீங்க. இவ்வளவு விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுத்திருக்காரு. அதே சும்மா குரல் கொடுக்கணும்னு கொடுக்க கூடாது மாமா. வந்து ஒரு சாவு இறந்துட்டாங்க, நம்ம வந்து ஒப்புக்குன்னு சில பேர் அழுவாங்க. அழுவே வராது அண்ணே வாங்க, அது ஒப்புக்கு அழுவ அப்படியே உள்ளார்ந்து அழுவணும். சாவு இதுல என் அண்ணன் மாதிரி பழகின யாரோ, என் அண்ணன் மாதிரி யாருக்குன்னா விஜயகாந்துக்கு அழுதாங்க தெரியுமா? எம்ஜிஆருக்கு அழுதாங்க தெரியுமா? ஜெயலலிதாவுக்கு அழுதாங்க, கருணாநிதிக்கு அழுதாங்க. இல்லைன்னு சொல்ல. அது வந்து பாதி பேர் வந்து போய் வேடிக்கை பார்க்க போனது, பாதி பேர் உணர்வோட அழுதாங்க. அதை நம்ம சொந்தக்காரன் வந்தான்னா அப்படியே உயிர் போற மாதிரி அழுவான். உண்மையா அழுவணும். சும்மா எடப்பாடி எதிர்கட்சியா இருக்காரு, திமுக ஒழிச்சிருவோம். எங்க கொண்டு ஒழிச்சு வைப்பீங்க? தீப்பெட்டியாவது கொண்டு ஒழிச்சு வைக்கிறதுக்கு. அது வேறொன்றி கிடக்கு ஊழல். இவரு எடப்பாடி என்ன, இவரு என்ன யோக்கியமா? இவரு என்ன நல்லாட்சி கொடுத்தாரு? அந்த கட்சியை 4ஆ பிரிஞ்சு அப்படியே கடக்கு தொங்கிட்டு கிடக்கு. எடப்பாடி வந்து ஒரு பக்கம் தினகரன் எங்க சேர்ந்திருக்காரு? சேர்றாரு.
இது எடப்பாடி கூட சேரட்டும் ஒன்னா. ஏன்னா அதிமுக ஒன்று சேரது பிரச்சனை இல்லை. பொண்டாட்டி புருஷன், அம்மா பிள்ளை, அக்கா தங்கச்சி, கோவத்தில் பிரிவோம், ஒரு நேரத்தில் சமாதானம் ஆயிடுவோம். வேற கட்சியில் போய் இல்லை, அதிமுகக்குள்ள தானே போனாங்க. இப்போ அவரும் வந்துடுவார். ஓபிஎஸ் வந்து அவரை விடலை. ஏன்னா அவர் வந்தால் முதலமைச்சர் நாற்காலி பண்ணி அவர் விடலை. என்ன அவர் ஒழுங்குன்னு பேசுறாரு? அவர் கூத்தூரில் போய் டேபிளு கீழே பூந்து தானே ஆட்சியை பிடிச்சாரு. எடப்பாடி என்ன முதலமைச்சர் கேண்டிடேட்டா நின்று மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி மக்கள்கிட்ட ஜெயிச்சாரு அவரு. தப்ப உண்மையை சொல்றேன் நான். எனக்கு எடப்பாடி மேல எந்த கோபமும் இல்லை. நான் முதலமைச்சரோட ஆட்சி அப்படின்னு எப்படி பிடிச்சிங்க ஆட்சியை? அப்ப போய் டேபிள் கீழே தவழ்ந்து போய் தானே பிடிச்சிங்க. இல்ல நீங்களே சொல்லியிருக்கீங்க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை விட எடப்பாடி அவர்கள் ஆட்சி வந்து எவ்வளவோ பரவாயில்லன்னா அது வந்து அம்மாவோட வழியில இருந்தார். அவரு அம்மா வந்து கொஞ்சம் ஆளுமை அவர் கூட இருந்ததுனால அப்படி இருந்தாரு. ஸ்டாலின் வந்து கலைஞர் பக்கத்துல இல்லை, கொஞ்சம் மெத்தனமா இருந்துட்டாரு. இது கருணாநிதியே கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு போயிட்டாரு. கருணாநிதி நோய்வாய்ப்பட்டவொடனே இவர் கூட இருந்தார், துணை முதலமைச்சர் ஆனாரு. இப்ப எப்படி உதயநிதி இருக்காரோ இதே மாதிரி தான் ஸ்டாலின் இருந்தாரு. அதனால அவருக்கு செயல்பட முடியாதுமா. எல்லாம் சீனியர்மா, அவங்க எல்லாம் சீனியர், கூட இருக்கவங்க எல்லாம் சீனியர், பெரிய பெரிய மண்டைங்க. அதெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்கும், எவ்வளோ அறத்தூர் வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ குளத்தை நோண்டி இருப்பாங்க, எவ்வளோ கிணத்துல தூர்வாரி இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஸ்டாலின் பச்சா பலிக்காதப்பு, பலிக்காது. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில குளத்தை கூட தூர்வாரலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒண்ணுமே பண்ணல, தூரு வாரினாங்க. இது லஞ்சம், அதுலயும் ஊழல். ரோடு போடணுமா ஊழல், பஸ் ஒண்ணுமா ஊழல், ஒரு மார்க்கெட் கட்டுறோமா அதுல ஊழல், ஒரு ஹவுசிங் போர்டு கட்டுறோமா அதுல ஊழல். எதுல ஊழல் இல்ல? கட்சியில போய் சேரணுமா ஊழல். 500 ரூபா தர்றாங்க கொடி பிடிச்சா, அதுலயும் ஊழல் இருக்கு. எதுல இல்ல ஊழல்? ஊழல் 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 என்பதுதான் திராவிடமா. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 67,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும்.